பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ சிம்பிள் மெத்தடில் தான் நான் இன்றைக்கி இந்த சாக்லேட் கேக் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்கக்கூடிய 1/2 kg மெஷர்மெண்ட் உள்ள இந்த சாக்லேட் கேக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சாக்லேட் கேக்கு. ஒரு 2-3 டேஸ் வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டி சாப்பிடும் போச்சுலையும் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இது செய்கிறதுக்கு இந்த சின்ன கப்புக்கு 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். சால்ட் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமாட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி 3 முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இது கூடவே 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லாவே பீட் பண்ணிக்கலாம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். ஸோ சுகர் நல்லாவே கரையணும். அதே டைமில் இந்த எக் ஒயிட் வந்து ஒயிட் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பீட் பண்ணுறதுனால தான் நமக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சான கேக் வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இது நல்லாவே ஒயிட் கலரில் மாறிடுச்சு. இந்த மாதிரி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மட்டும் 3 முட்டையில் உள்ள மஞ்சள் கருவை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலக்கிக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உருக்குன பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த எக்கோட எல்லோ கலர் வந்து மாறணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், எக்கோட எல்லோ நல்லா மாறி ஒயிட் கலரில் வரணும். ஸோ அந்தளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவை வந்து மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக சேர்த்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்கில் கேக் ஒழுங்காக வராமல் கூட போகலாம். ஸோ இந்த மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு செய்யுங்க, கரெக்டாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே மெதுவாக கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப அடித்து கலக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது லாஸ்ட் மாவையும் நான் உள்ளே சேர்த்துட்டு கலக்கிக்கிறேன். இது கூட நம்ம பாலோ இல்லாட்டி தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி மடிப்பாக வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம், அதாவது கேக்கோட பக்குவம். இன்றைக்கி நம்ம ஓவனில் தான் செய்ய போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி ரவுண்ட் ட்ரே எடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாட்டு பட்டர் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 170 டிகிரியில் வந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடை நீங்கள் ஓவன்லனா கடாயில் இதே மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் கடாயில் செஞ்சுக்கோங்க. 45 மினிட்ஸ் ஆகும். இதை வந்து இந்த மாதிரி 2 வாட்டி நல்லா தட்டிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் போடுற மாதிரி. ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த கிராஸாக வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கீச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீச்சு விடுறதுனால கேக்கு உள்ளுக்க நல்லா சூப்பராக வெந்து ரொம்பவே பொஃபி ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எனக்கு கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு ஒரு நைஃப் எடுத்து இதோட ஓரங்களை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விளக்கி விட்டுக்கிடணும். அப்போ தான் டின்லேருந்து டக்குன்னு வெளியே வரும். அதுவும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இது வந்து கரெக்டாக 1/2 kg கேக் இருக்கும். ஸோ இதை வந்து டீ டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சு டீ கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும். 4 டேஸ் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நைஃப் வச்சு கட் பண்ண முச்சிலே அவ்வளோ சாஃப்டாக உள்ளே போகுது. ஸோ பாருங்கள்,
எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஸ்பான்ச்சியாக ரெடியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் செஞ்ச மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க. இதே மாதிரி பர்ஃபெக்டான கேக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட மோச்சுலேயே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.